ஹாய் மக்களே, வணக்கம். ரொம்ப நாள் கழித்து நாங்கள் எல்லோரும் ஒரு முக்கியமான விசேஷத்துக்காக வெளியே கிளம்பிட்டோங்க. ஒரு குடும்பமாக ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறதுனாவே அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னா, எங்கள் குட்டி பாப்பாவுக்கு 2வது மொட்டை அடிக்க போகிறோம். பழனிமலை முருகன் கோவிலுக்கு நாங்கள் எல்லோரும் பஸ்ஸில் போயிட்டுருக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனோட ஹீரோயினை பாருங்களேன், எவ்வளோ ஜாலியாக கெத்தாக முன்னாடி சீட்டில் உட்காந்துட்டு வராங்கன்னு. ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறதுனால பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பிங்க. ஒரே குஷியில் வந்துட்டுருக்கா. வெளியில் எங்கேயாச்சும் கிளம்பிட்டா போதுங்க, எங்கள் சின்ராஸை கையிலையே பிடிக்க முடியாது. ஒரே கொண்டாட்டம் தான். பஸ்ஸில் அந்தளவுக்கெல்லாம் கூட்டம் இல்லைங்க, நார்மலாக தான் இருந்துச்சு. வெயில் தான் ரொம்ப கொளுத்தி எடுத்துருச்சுங்க. இப்போது பழனி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேங்க. விடிக்காலையில் 5 மணிக்கே பஸ் ஏறிட்டோம். டைம் இல்லைங்கிறதுனால தூங்கிட்டு இருந்த பாப்பாவை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோங்க. ஆனால் பஸ்ஸில் ஏறினதும் நல்லா கண் முழிச்சிக்கிட்டா. ரொம்ப நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதுனால பாப்பா ரொம்ப டயர்டாயிட்டாங்க. சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தா. அங்கேருந்து குதிரை வண்டியை பார்த்துட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டா. கார்ட்டூன் சேனல்லையே பார்த்துக்கிட்டு இருந்த குதிரையை இப்போ ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறதுனால பாப்பா ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தா. குதிரையை விட்டு விலகிறதுக்கு மனசே இல்லை பாப்பாவுக்கு. குதிரை பக்கத்தில் போனால் அது பயந்துட்டு ஏதாச்சும் பண்ணிடுமேன்ட்டு நாங்கள் கூட்டிகிட்டே போகலை. ஆனால் திரும்ப திரும்ப அங்கேயே போகணும்னு பாப்பா சொல்லிகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பி சரவண பொய்கை பாலம் வழியாக நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. பொய்கையில் ரொம்ப தண்ணியெல்லாம் இல்லைங்க. லெஃப்ட் சைடு சுத்தமாகவே இல்லை, ரைட் சைடில் மட்டும்தான் நிறையா இருந்துச்சு. அங்கே இருந்துட்டு பழனிமலை முருகன் கோயிலை பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக அழகாக இருந்தது. சுற்றியும் மலை, அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தோம். காலையில் 8 மணிக்கு வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நாங்கள் வேகமாக நடந்து போயிட்டோம். வீட்டில் இருக்கிற எல்லோரும் இப்படி ஒன்றா சேர்ந்து போனாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. என்ன தான் இருந்தாலும் என் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, தாய்மாமன் இருந்தும் இப்போ இல்லாமல் போயிட்டாங்க. தாய்மாமன் மடியில் உட்கார வச்சு மொட்டையடிச்சு காது குத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சுன்ட்டு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. என் கூட பிறந்த பிறப்பு அதாங்க பாப்பாவோட தாய்மாமன் இப்போ உயிரோடவே இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம விதி அப்படி இருக்கேன்னு நான் நினச்சிக்கிட்டேன். சித்தப்பா பெரியப்பா பசங்கள்லாம் ஏமாத்து பேர் வழிங்க, அப்புறம் என்ன பண்ண முடியும். அதனால தான் நாங்கள் யாரையும் அழைக்காமல் நாமளே சிம்பிளாக பண்ணிட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டோம். ஆனால் ஒன்றுங்க, என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். ஏதோ என்னோடய ஆதங்கத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க, யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போது பாப்பாவுக்கு மொட்டை அடித்தாச்சுங்க. இப்போ நேராக கோவிலுக்கு கிளம்பிட்டோம். மேலே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் காது குத்தணும். கடைவீதி ஃபுல்லாக பொம்மைங்களாகவே தொங்கிட்டு இருந்தது. பாப்பா அவங்க தாத்தா கூட வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தா. இப்போது மலை அடி வரத்துக்கு வந்துட்டேங்க. இதுக்கப்புறம் நம்ம லக்கேஜு செல்ஃபோன் எல்லாத்தையும் கீழேயே ஒப்படைச்சிடணும். மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலௌடு கிடையாது. மீறி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம செல்ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு ஃபைன் கட்டினதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி கொடுப்பாங்க. அதனால் நாங்களும் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. ஒரு வழியாக முருகனை கும்பிட்டுட்டு கீழே வந்தாச்சுங்க. இப்போது அடுத்ததான் பாப்பாவுக்கு காது குத்த கிளம்பி வந்தாச்சுங்க. இளங்காதான் இருக்கிறதுனால பாப்பாவுக்கு ரொம்ப வலிக்குது போல், ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. அவள் அலறதை பார்த்து எங்கள் எல்லாருக்கும் அழுக வந்துடுச்சுங்க. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வலியை அவள் அனுபவிச்சதே இல்லை. பாவம் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தா. எப்போவுமே சிரிச்ச முகத்தையே பார்த்துட்டு இருந்துட்டு இப்போது இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இப்படியே அழுதுகிட்டே இருக்கிறா அப்படின்ட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்கலான்னு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டோங்க. பாப்பா மட்டும் எதுவும் சாப்பிடல, சாக்லேட் மட்டும்தான் எடுத்துக்கிட்டா. சாக்லேட் மட்டும்தாங்க சாப்பிட்டா, வேறு எதுவுமே சாப்பிடல. அதுக்கப்புறம் தாங்க அவள் அழுகையவே நிறுத்தினா. ஒரு வழியாக கிராண்டாக நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன் சிம்பிளாக முடிச்சாச்சுங்க. ஏதோ எங்களால் முடிஞ்சது அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.